அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு இதற்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்து மறைந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய, ஒரு கொலைகாரனுடைய வரலாற்றை சொன்னார்கள். அவன் தன் கருத்துக்களோடு முரண்படுகிறவர்களுக்கெல்லாம் மரணத்தை பரிசளித்து பழக்கப்பட்டவன். மாற்று கருத்துடையவர்களுக்கு அவன் பதில் சொல்வதெல்லாம் வாழ் கொண்டுதான். அப்படிப்பட்ட ஒருவன் இருந்தான். அவன் செய்த கொலைகளின் எண்ணிக்கை 99. அவனுக்கு ஒரு நாள் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஐயோ, நாம் கடந்து வந்த பாதை மிகவும் மோசமாக இருக்கிறதே, இப்படியா நம்மை எதிர்ப்பவர்களை எல்லாம் நாம் மரணத்தின் பாதையிலே வழி அனுப்பி வைப்பது? இது நியாயமல்லவே. நாம் திருந்தியாக வேண்டிய நிலைக்கு வந்து விட்டோமே. இன்னும் எஞ்சிய நாட்களை இப்படியே கழித்தால் அது நல்லதல்ல என்பதை உணர்ந்தான். உடனே அவன் மார்க்கம் கற்ற ஒரு அறிஞரை போய் சந்தித்தான். அந்த அறிஞரிடத்தில் தன் வாழ்க்கை கதையின் சுருக்கத்தை சொன்னான். நான் இப்படியாக என்னை எதிர்த்தவர்களை, மாற்று கருத்து சொன்னவர்களை எல்லாம் நான் மரணத்தின் பாதையிலே வழி அனுப்பி வைத்திருக்கின்றேன். அது ஆடாத செயல், மிக பெரும் குற்றம். நான் இதை இப்போது உணர்கிறேன். இனிவரும் நாட்களில் நான் ஒரு நல்லவனாக வாழ்ந்திட விரும்புகின்றேன் என்று அந்த மார்க்கம் கற்ற அறிஞரிடத்திலே போய் தன்னுடைய சுருக்க கதையை சொன்னான். அவன் கேட்டது என்னவென்றால், இறுதியாக, என்னை இறைவன் மன்னிப்பானா? நான் திருந்தி வாழ ஆசைப்படுகிறேன். எனக்கு இறைவனின் மன்னிப்பு கிடைக்குமா என்பதுதான் அவனுடைய கேள்வி. அவர் அந்த கதைகளை எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார், அட காதகா, அட பாவி, இப்படியா மாற்று கருத்து சொன்னவர்களுக்கெல்லாம் மரணத்தை பரிசளிப்பாய்? இது மனிதாபிமானமற்ற செயல், இறைவனுக்கு கோபமூட்டுகின்ற செயல், இது அடாத செயல், பாவம், குற்றம் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி அவனை திட்டி, உனக்கு மன்னிப்பே கிடைக்காது என்று சொன்னார். அவனுக்கோ அந்த கடந்து வந்த பாதையின் மிச்ச சொச்ச உணர்வுகள் உள்ளத்தின் பள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கிறது போலும். அப்படியா சொல்வாய் என்னை பார்த்து? நீ எல்லாம் ஒரு மார்க்கம் கற்ற அறிஞனா? உனக்கு ஆறுதலாக கூட பேச தெரியாதா? திருந்தி வருகிறவனை, அவனை உன் அன்பால் நீ அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு பதிலாக இப்படியா நீ முரட்டுத்தனமா பேசுவாய் என்று சொல்லி கையிலே கொண்டு வந்திருந்த வாளால் அவரையும் வெட்டி சாய்த்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகம்மல மிஅத்தன், தன்னுடைய கொலையின் எண்ணிக்கையை அவன் 100ஆக பூர்த்தி செய்தான். 100 பேரை கொலை செய்து விட்டான். அதன் பிறகும் அவனுக்கு வருத்தம். அடடா, மாற்று கருத்துடையவர்களை கொலை செய்து பாவம் என்று சொன்ன மனிதரையே கொலை செய்யும் அளவுக்கல்லவா நம்முடைய இதயம் இப்படி இரக்கமற்று வற்றி வறண்டு போய் காய்ந்து கிடக்கிறது? இது பாவமான செயலாயிற்று என்று மறுபடியும் மனம் வருந்துகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே இன்னொரு அறிஞரை தேடி போனான். தேடி போய் சொன்னான், மார்க்கம் கற்ற அறிஞரே, நான் ஒரு பாவி. நான் பல குற்றங்களை செய்திருக்கின்றேன். நான் இதுவரை செய்த கொலைகளின் எண்ணிக்கை மாத்திரம் 100. ஒருவரிடத்திலே போய் நான் மன்னிப்பு கிடைக்குமா, இறைவன் என்னை மன்னிப்பானா என்று கேட்டேன். அவர் கிடைக்காது என்று சொல்லிவிட்டார். மறுபடியும் கோபம் கொப்பளித்து வந்தது. அவரையும் நான் கதையை முடித்து விட்டேன், போட்டு தள்ளிவிட்டேன் என்றான். இந்த அறிஞருக்கு இவருடைய உணர்வுகள் நன்றாக புரிந்தன. இவரும் என்ன மன்னிப்பு கிடைக்காது என்று சொல்லி உயிரிழக்க இவர் தயார் இல்லை. புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை செய்தார். தம்பி, உனக்கு மன்னிப்பு உண்டு என்றார். இறைவன் உன்னை மன்னிப்பான் என்றார்.
ஆனால் நீ எந்த ஊரில் இருக்கும்போது இத்தனை கொலைகளையும் செய்தாயோ அந்த ஊரில் நீ இனிமேல் வாழக்கூடாது என்பதுதான் இறைவனின் எதிர்பார்ப்பு என்றும் சொன்னார். ஏனென்றால் நீ எந்த ஊரில் இருக்கின்ற போது குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாயோ அதே ஊரிலே நீ சுற்றி சுழன்று வந்து கொண்டிருக்கின்ற போது அதே உணர்வுகள் உனக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். பிறகு உன்னை மக்கள் எல்லோரும் அதே கண்கொண்டுதான் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு குற்றவாளியாக பார்ப்பார்கள், முரடனாக பார்ப்பார்கள், இரக்கமற்றவனாக பார்ப்பார்கள். எனவே இந்த ஊரில் இனிமேல் நீ இருக்காதே. நீ திருந்து விட்டாய் அல்லவா? உனக்கு பழைய வாழ்க்கை வெறுத்து விட்டதல்லவா? மனிதாபிமானத்துடன் கூடிய ஒரு புதிய வாழ்க்கையை தானே வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஆகையினால் நீ வாழக்கூடிய ஊரும் புதிதாக இருக்க வேண்டும். இந்த ஊரில் இருக்கக்கூடாது. இடத்தை காலி செய்துவிட்டு எங்காவது போய்விடு என்று சொன்னார். அவனுக்கும் அது நல்ல யோசனையாகத்தான் தெரிந்தது. ஆமாம், குற்றமிழைத்த ஊரில் நாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தால் இந்த மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் ஆகலாம். நாம் மாறிவிட்டோம் என்பதை மக்கள் எப்படித்தான் நம்புவது? நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த மக்கள் நம்மை விட வேண்டுமே, அவர்களின் சிந்தனை நம்மை விட வேண்டுமே. பார்த்தான், சரிதான், இவர் சொல்வது சரிதான், நாம் ஏதேனும் ஒரு ஊரை தேடி போய்விடலாம் என்று அவன் வீட்டை காலி செய்துவிட்டு கிளம்பினான். போனான் போய்கொண்டே இருந்தான். நடந்து கொண்டே இருந்தான். எந்த ஊரை மனதில் வைத்து கொண்டு இவன் தன் பயணத்தை தொடர்ந்தானோ போய்கொண்டே இருந்தானோ அந்த ஊர் வருவதற்கு இன்னும் சரிபாதி தொலைவு நடக்க வேண்டிய கட்டம், அதாவது சரிபாதி பயணத்தை அவன் நிறைவு செய்து விட்டான். சரியான பாதி இடத்துக்கு அவன் வந்து சேர்ந்து விட்டான். காலை அந்த பக்கம் வைத்தால் அந்த ஊரில் பாதியை இன்னும் கடந்து தாண்டுகிறான் என்று பொருள். கால் இந்த பக்கம் இருந்தால் பாதியை இன்னும் எட்டவில்லை என்று பொருள். போய்கொண்டே இருந்தான். திடீரென்று அவனுக்கு மரணம் வருகின்றது. இவன் உயிரை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உயிரை கைப்பற்றுவதற்கு வானவர்கள் வருவார்கள் அல்லவா? இறைவன் அனுப்பி வைத்த வானவர்கள் இவனுடைய உயிரை கைப்பற்ற வருகின்ற போது ஒருவர் மற்றவரிடத்திலே பேசிக் கொண்டார்களாம். ஆமாம், நல்லவர்களின் உயிரை கைப்பற்ற வேண்டும் என்றால் இந்த வலது பக்க அணியில் இருக்கக்கூடிய வானவர்கள் தான் நல்லவர்களின் உயிரை கைப்பற்ற வேண்டும். தீயவர்களின் உயிரை கைப்பற்றுவதாக இருந்தால் இந்த முரட்டு தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வானவர்கள் கைப்பற்ற வேண்டும். இவன் நல்லவனா கெட்டவனா? இவன் மன்னிப்பு ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா? இவன் திருந்தி ஒரு வாழ்க்கையை வாழவில்லை. திருந்தி இருக்கிறான், இன்னும் புதிய வாழ்க்கையை தொடங்கவில்லை. அங்கே நன்மைகளை இன்னும் அவன் சேகரிக்கவில்லை. அப்படியானால் இவனை நல்லவன் என்று கருதுவதா தீயவன் என்று கருதுவதா என்று மலக்குமார்களால் முடிவெடுக்க இயலவில்லை. உடனே மலக்குகளின் தலைவர் அவரிடத்திலே போய் இந்த விவரத்தை கேட்டார்கள், என்ன செய்வது என்று. அவர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா இவனை என்ன செய்வது? இவனுடைய மன்னிப்பை நீ ஒப்புக்கொண்டாயா இல்லையா என்று கேட்டார். இறைவன் சொன்னான், அவன் கடந்து வந்த பாதைகளை அளந்து பாருங்கள், கடந்து வந்த தூரத்தை அளந்து பாருங்கள், இவன் கடந்து போக வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்கள் என்றான் இறைவன். அளந்து பார்த்தார்கள், ரெண்டும் சரியாக இருந்தது. சரிபாதி தூரத்தை அவன் கடந்திருக்கின்றான். இறைவா, சரிபாதியாக இருக்கிறதே என்றார்கள். இறைவன் சொன்னான், துல்லியமாக அளந்து பாருங்கள் என்றான். துல்லியமாக அளந்து பார்த்ததில் அவன் சரிபாதியை விட கூடுதலாக ஒரு காலடி எடுத்து வைத்திருந்தான். அந்த ஊருக்கு செல்லக்கூடிய இடம் நோக்கி சரிபாதியை விட ஒரு எட்டு அதிகமாக இருந்தது. இறைவன் சொன்னான், இவன் கடந்து வந்த தூரம் அதிகம், எனவே இவன் பாவத்தை விட்டு கடந்து வந்து விட்டான், இவனை நான் மன்னித்து விட்டேன் என்றான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, இறைவன் இரக்கமுள்ளவன், கருணை மிக்கவன். தன் அடிமைகள் குற்றமிழைத்தால் கூட மனம் வருந்தினால் திருந்தினால் மன்னிப்பதற்கு அவன் தயாராகவே இருக்கின்றான். அவன் மன்னிப்பதற்கு வாய்ப்புகளையும் காரணங்களையும் தேடி தேடி மன்னிக்கின்றான்.
மன்னிக்காமல் இருப்பதற்கு இறைவன் காரணம் தேடுவதில்லை, மன்னிப்பதற்கே காரணம் தேடுகிறான். ஏனென்றால் அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட அளவற்ற அருளாளனை நோக்கி நம்முடைய காலடி எட்டுக்கள் எப்போதும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.